ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இஞ்சி ரசம் செஞ்சுருக்கேன். இது அஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். சில சமயம் நமக்கு பசி இல்லாமல் ஜீரணம் ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறதும் ஈஸி. இப்போது 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன், நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை. இந்த ரசம் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைஸில் நான் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியை வந்து தோல் சீவி நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா. அடுத்தது நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு தனியா, மிளகு, ஜீரகம். இந்த ரசத்தில் நான் வந்து பருப்பு சேர்க்கலைங்க. ஏன்னா இது வந்து செரிமானம் ஆகாமல் பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக, அதை போக்குறதுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த ரசம். அதனால் நான் வந்து பருப்பு போடலை. நீங்கள் பருப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த பொருளாக நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், தனியா, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ண பவுட்ரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி போடுறது வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது கூட தான் வந்து இஞ்சி போட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம உள்ளே சேர்த்துப்போம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம புளியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைங்கிறதுனால நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த ரசம் வந்து சில சமயம் நமக்கு வந்து பசியே எடுக்காது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது விருந்துகளில் சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிடும்போது அதுக்கு செரிக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த இஞ்சி ரசத்தை செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே கேட்கும். சில சமயம் நாக்கு வந்து டேஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்லேயே இந்த இஞ்சி ரசம் சாப்பிடுங்க. சளி இருமலுக்கெல்லாம் கூட இது ரொம்பவே நல்லா கேட்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தாளித்ததை இந்த ரசத்தில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா நுரைச்சி வந்தவுடனே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பருப்பு தண்ணியோ சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.